ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெஸீஸ் ஜர்னி. சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் லொக்கேட் ஆகியிருக்க சேத்பட் எக்கோ பார்க் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் 30 rupees ஃபார் அடல்ட்ஸ். மிச்ச ஆக்டிவிட்டீஸோட ப்ரைஸை இந்த ஸ்னிப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் அது மட்டும்தான் இருக்குது, அதுக்கும் போகலன்னா அவ்வளோதான். அங்கே பாரு ஒரு கழுகு இருக்குது, உட்கார்ற மாதிரி இருக்குது, உண்மையான மாதிரி இருக்குது பாரு. அதுக்கு நம்ம என்னடி பண்ணுறது? பக்கத்தில் வந்து எடு, பக்கத்தில் வந்து எடு. அதுக்கு கீழே ஈகோ பார்க் அப்படிங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரியே நேச்சர் ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் பார்த்தீங்களா. போட்டிங், ஃபிஷ்ஷிங், அந்த அக்வேரியம் அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு இடத்துல நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த பார்க்கோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எஸ்பெஷலி கிட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். அண்ட் உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த லேக் தான் சொல்லுவேன். சுற்றி பார்த்திங்கன்னா பரபரப்பான சிட்டி லைஃபு, அதுக்கு நடுவில் இந்த பார்க்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஒரு லேக் இவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லேக்கோட வியூ எப்படி இருக்கும்னா ஒரு நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி மணல் இருக்கும். அந்த ஐலாண்டில் ஒரு மரம், பெரிய ஒரு மரம், ஒரு பால் மாதிரி அந்த மரத்துடைய ஷேப் இருக்கும். அதை சுற்றி தண்ணி இருக்கும். அதை சுற்றி நம்ம போட்டிங் போகும்போது அந்த வியூ வந்து ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். லிட்டரலாக நம்ம ஒரு ஐலாண்டுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. அந்த காலை வச்சு இருக்குமா போட்டு போகாதுமா, ஒரு நாள் மிச்சம் தான் போகும். லைட்டாக பார்த்தா போகும். இருக்கு ஃபிஷிங் இருக்கு. யார் சொன்னாங்க? தெரியாது, இருக்கு ஃபிஷிங் இருக்கு. நீ பண்றியா? நீ பண்ணு. ஹலோ, எப்பயுமே இங்க தண்ணி இருக்குமாண்ணா? சம்மர்லயும் இருக்குமா? இருக்கு. முட்டிட போதா? அவர் அங்க இருக்குது செவரு, அங்க போய் முட்டிடுவேன். அதுக்கு பண்றியா? பண்றேன். எல்லாருமே கேமரா பாருங்க. இருக்கும், ஃபிஷிங் இருக்குது. செம்மையா மீன் பிடிச்சாலும் எடுத்துட்டு போலாமா வீட்டுக்கு?
நான்லாம் வர மாட்டேன். வீடியோ எடுக்க வந்தேன், வீடியோ எடுக்க. நல்லா வா முன்னாடி. இவ்வளவுதான் வருது. அப்படியா? உனக்கு சின்ன பிள்ளைங்க இது போல. ரெண்டு சேமா இருக்கானே பார்க்க. இல்ல கொஞ்சம் தான் வெளிய இருக்கா, இல்ல ரொம்ப வெளிய இருக்கு. உனக்கு டைட்டா இது பண்ணி. இன் சேப்பேட் இக்கோ பார்க். இந்த ஊஞ்சல் ஸ்லிப் வந்து நம்ம தம்ப்நெயில்ல கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியே கொஞ்சம். மெர்சி அவளை பாரு. மெர்சி Mercy is not visible. கேப்சர் பண்ணு. மீனுக்கு சாப்பாடு. ஏய் என்னடி அதுக்குள்ள இழுக்கிற? வெயிட் ஆயிடலாம் அதுக்கு பேரு. நாங்கள் போய் போகிறோம். இது என்ன இருடி, நான் வரேன். ஏய் வாங்க சும்மா. ஓகே போடு போடு. ரொம்ப குட்டியாக இருக்குடி மீன் சாப்பாடு. அது எப்படி பயமாக இருக்குடி ஃப்ரெண்ட்ஸு. ஏய் என்ன எப்போ எடுக்கணுமா? ஒன்று மாதிரி ஒரு ஃபீல் இழுக்குமா மீன். இதுக்கு ஃபுல் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீ இழுங்க அப்படிங்க. எடு எடு சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம். கமான் கமான். ஏய் அங்கே ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே ஓகே இந்த மாதிரியா? சாப்பிட்டு போயிடுச்சு போ. கரைஞ்சிருமோ? எவ்வளோ டெப்த்துக்கு போகலாம்? இப்படி வைக்கலாமா? இல்லை இல்லை, அது வேர்ட்டிக்கலாக நிற்கணும். அது புல் பண்ணுற மாதிரி ஃபீல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு போல. மீன் வந்துச்சுன்னா அது நிற்குமா? எப்போவே நிற்குமா? அடுத்த ஆக்டிவிட்டியாக ஃபிஷ்ஷிங் வந்திருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 rupees ஹாஃப் அன் ஹவருக்கு. நாங்கள் மொத்தம் 4 பேர், ஆளுக்கு கொஞ்சம் நேரம் பிடிச்சோம் அந்த ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் இன்னமும் அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இது பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்டோட என்ட்ரியில் ஒரு பேனர் வச்சுருப்பாங்க. நிறைய அட்ராக்டிவான ஃபிஷ்ஷிங் ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம் அதில். ப்ளஸ் ஃபிஷ்ஷிங் இஸ் த பெஸ்ட் வே டு ரிலாக்ஸ் அப்படின்னு ஒரு கோட்டும் எழுதியிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தருக்குமே ஹாஃப் அன் ஹவர் ஸ்லாட் அலாட் பண்ணுவாங்க 200 rupeesக்கு. எங்களுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு போல். அவருக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் ஸ்லாட் முடிஞ்சுமே ஒரு ஃபிஷ்ஷுமே மாட்டலைன்னு சொல்லிட்டு பொறுமையை இழந்து அந்த இன்சார்ஜ் அவங்கள நல்லா திட்டிட்டு போனார். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், ஏமாற்றிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி அப்படின்லாம். ரிலாக்ஸிங்கான ஆக்டிவிட்டி கூட நம்மளை டென்ஸ்அப் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து தான் எல்லாமே. சாப்பிட்டுட்டு ஓடிச்சு. ட்ரைனிங் வெயிட் எப்படி இருந்துச்சு? நல்லா ஃபீல் ஆச்சு. கிரிப்பாக பிடிச்சிக்கோ. இழுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. அது இழுத்துட்டு போச்சுன்னா கூட விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஜென்ரலாக நான் பீச் வேவ்ஸ் பார்த்துருப்போம். அது ரொம்ப அக்ரெசிவாக மேலே கீழே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த லேக் வியூ நான் இப்போ தான் பார்க்குறேன். அதோடைய மைல்டாக அந்த வேவ்ஸ் வாட்டரில் ஒரு கோடாக அப்படியே மூவ் ஆகிட்டே போகுதா, அது கூட சேர்ந்து நம்மளையும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட லேக் ஏதாச்சும் இருந்தால் அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும்.
அந்த மைல்டு வேவ்ஸ் தர ஃபீல்ஸ் அது. இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுவே போயிடுச்சு. வருது இருக்கட்டும், ஒரு வாட்டி இங்க பண்றோம். நீங்க எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? கேட் கட்டிட்டீங்களா? என்னதுடி நீ வச்சிருக்கிறது? கொஞ்சம் சில பேருக்கு பென்சி ஹாய் சொல். அவங்களுக்கு ஒரு காட்டு தூக்கி காட்டு தூக்கி காட்டு. இருக்குண்ணா இருக்கு. பிடிச்சாங்க என்ன பண்ண தங்க குட்டி. இப்போ இப்படி நில்லுங்க, இப்படி திரும்பி நில்லுங்க, இதை விட்டுருங்க. இப்போ இதை கீழே வச்சு இதை பிடிச்சிங்கன்னா ஒரு கையில் அதை பிடிச்சிங்க, இன்னொரு கையில் அதை பிடிச்சிங்க. இல்லை இங்கே பிடிங்க. நீங்கள் வேணா பக்கத்தில் இல்லைங்க, ஃபோட்டோ இருக்கும்ல. நீ ஒரு ஃபோட்டோவோட தனியாக எடு, அப்புறம் நான் வரேன். ஷார்ட்ஸ் மாதிரி எடு. வா பினு வா, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இது சென்சி எப்படி நார்மலா இருக்கு அன்னிசி. ஓகே மெர்சி வா. எடுக்கிறேன். நீ எவ்வளவு நேரம் இருக்கும் இது உயிரோட? அடி போட்டுடலாமா? ஆமாம் போட்டுடலாம். உன்னோட பேர் ஜென்சிக்கு. ஹூக் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் நம்ம அந்த ஃபிஷ்ஷிங் பெயிட்டுன்னு சொல்கிற அந்த சாப்பாடை நம்ம வந்து சுற்றி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே விடுவோம். மீன் வந்து அதை சாப்பிடும் போது அந்த ஹூக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பு, அது வந்து அந்த மீனோட வாய்க்குள்ளே போய் ஒரு அப்படியே அதோட சதைக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அதை அப்படியே கவ்வி எடுக்குது. அந்த நேரத்தில் அந்த ஃபிஷ் அதில் மாட்டுது. ஸோ அதை மாட்டி நம்ம அதை எடுத்து மறுபடியும் அந்த லேக்குள்ளே விட்டுருவாங்க போல். எங்கள் ஃபிஷ்ஷோடைய ஹூக் வந்து நல்லா அதோட வாயில் அப்படியே சிக்கிக்கிச்சு. அவர் அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது கூட அந்த ஹூக் வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு எடுக்கும்போது. அந்த அளவுக்கு அதோடைய ஃப்ளெஷ் கூட அந்த ஹூக் நல்லா போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஜென்ரலாக பிடிக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த மாதிரி ஹூக் உடையிற அளவுக்கு மாட்டினது கிடையாது. எங்கள் ஃபிஷ்ஷுக்கு தான் அந்த மாதிரி மாட்டியிருக்குன்னு சொன்னாங்க. போட்டுறீங்களா? நீங்கள் பிடிச்சி நீங்களே போட்டுருங்க. பாய் பாய். கொஞ்சம் இருங்க, நான் ஃபீட் எடுத்து வரேன். கொண்டா கொடுத்துருவா. கொடு. ஐஸ்கிரீம் எங்கே கொடுக்கணும்? மெர்சி நீ நிற்கிற மாதிரி இடியா வேற கட் பண்ண சொல்லுவா. இது சாப்பிட்டு நம்ம தான் இது பண்ணிக்கிறோம். Cheers. திருப்பி இந்த ஐஸ்கிரீமை கொஞ்சம். ஓகே டன். இக்கோ பார்க்குள்ளே ஒரு பார்ட்டி ஹால் செட்டப் இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸ் தான், ஒரு ஹால் மாதிரி கிடையாது. இந்த லேக் வியூ பார்த்த மாதிரி 100 to 200 பீப்புள் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் உங்களோட ஈவெண்ட்ஸ் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். ஒரு புது விதமான வென்யூவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.